சீக்கிரமாக சட்னி வைக்கணும்னு யோசிக்கும் போது இந்த சட்னியை டக்குன்னு வச்சு செஞ்சு பாருங்கள். இட்லியோ தோசையோ கூட 2 கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வாங்க எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். ரீசெண்டாக ரோட்டுக்கடை தண்ணி சட்னி எப்படி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஒரு சிஸ்டர் சூப்பராக இருந்துச்சுன்னு ரிட்டன் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். அடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் 10 சின்ன வெங்காயம், 3 பல்லு பூண்டு, 3 வரமிளகாய், 2 கொத்து கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி துருவன தேங்காய், 1 ஸ்பூன் பொட்டுக்கடலை, தேவைக்கேற்ப உப்பு, தண்ணி சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், சட்னி ரெடி ஆகிடுச்சு. இதை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துட்டு இந்த மிக்ஸி ஜாரில் தேவைக்கிறப்ப தண்ணி சேர்த்து நல்லா கழுவிட்டு நான் மறைச்சி வச்சிருக்கிற சட்னியோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதுக்கு தாளிப்பு கரண்டியில் 1 குழிக்கரண்டி எண்ணெய், கொஞ்சம் போல் கடுகு, 3 வரமிளகாய், 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தாளிப்பை அரைச்சி வச்சிருக்கிற சட்னியோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இட்லியோ தோசையோ எதோட வேணாலும் சர்வ் பண்ணுங்கள். இன்னும் 2 கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த பதிவு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண லைக் பண்ணுங்கள். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, பாய்.